வெல்கம் டு சந்தூர் மேத்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மியிலேருந்து சோல்ஜர், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் சிப்பாய் ஃபார்மா இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக தான் வந்திருக்கு. தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். நீங்கள் அக்னிவீர் மாதிரி 4 வருஷத்தில் வெளியில் வந்துடுவீங்க அந்த மாதிரி கிடையாது. பெர்மனண்ட்டாக நீங்கள் ஆர்மியில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷனும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவும் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சிப்பாய் ஃபார்மாக்கு டி ஃபார்ம், பி ஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெண்டுக்குமே மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபீமேல் கேண்டிடேட் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம் நீங்கள் தமிழ்லே எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ நர்சிங் அசிஸ்டண்ட்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்து இது வரைக்கும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கான சிலபஸ் நம்ம பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அக்னிவீரில் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜருக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு, அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன்லையுமே என்ன இருந்துச்சு அதை ஒரே வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ரெண்டும் தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. பட் ரெண்டுலேயுமே என்ன இருந்துச்சு அதை வந்து நான் ஒரே வீடியோவில் சொல்லிடுவேன். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ரெண்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அக்னிவீருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் 2026 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர், ஜிஇடி, கிளர்க்கு, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ் இதுக்கான எலிஜிபிலிட்டி மற்ற டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாக்ட் சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 நாளுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு கொடுத்துருப்பேன், அக்னிவீர் ஜிடிக்கும் கொடுத்துருப்பேன். ஓகே, மற்ற போஸ்ட்டுக்குமே நான் வந்து கூடி சீக்கிரமே கொடுப்பேன். ஜிடி, ட்ரேட்ஸ்மேனுக்கு இதுதான், ரெண்டுக்குமே வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி தான். மற்ற ஒரு சில போஸ்ட்டுக்கு இப்போ சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்குமே வந்து நான் இன்னும் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல. அதுவுமே நான் அடுத்தடுத்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இப்போ சோல்ஜர் ரேங்கில் இந்த 2 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஹைட் என்ன, செஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டன்ட். ஓகே, நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1/7/2004க்கு அப்புறம் பிறந்தவங்க, 1/7/2009க்கு முன்னால் பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 போஸ்ட்டுக்குமே ஹைட்டு மினிமம் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, செஸ்ட்டுமே 2 போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். சிப்பாய் ஃபார்மாக்கு ஏஜ் லிமிட் வந்து 19லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் 1/7/2002க்கு அப்புறம் பிறந்தவங்க, 1/1/2008க்கு முன்னால் பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக ஏஆர்ஓ அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரியில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். ஓகே, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். இதில் செலெக்ஷன் ஆகிறது ரொம்பவே ரேர். ஓகே, இதுலேயுமே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, நம்ம கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உத்தேசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 12th நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். ஓகே, அதில் ஓவராலாக மொத்தமாக 12th வந்து நீங்கள் 50% மேலே எடுத்திருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தனித்தனியாக 40% மேலே எடுத்திருக்கணும். ஓகே, ஒன்று இது இருக்கணும். அப்படி இல்லைன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இங்கிலீஷ் இருக்கக்கூடிய குரூப் வந்து படிச்சிருக்கணும். அதுலேயுமே நீங்கள் ஓவராலாக 50% மேலே மார்க் எடுத்திருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மேலே மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ இதில் சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இதில் ஒரு சப்ஜெக்ட் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மா. சிப்பாய் ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டி ஃபார்மா இல்லைன்னா பி ஃபார்மா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, டி ஃபார்மா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 55%க்கு மேலே ஓவராலாக வச்சுருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இல்லைன்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே,
அதுவே நீங்கள் பி ஃபார்மா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 50%க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மசி கவுன்சிலில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். என்கிட்ட ரெண்டுமே இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா, ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் இந்த ரெண்டுக்குமே பண்ணலாம். அக்னிவீர்லையுமே ஏதாச்சும் 2 போஸ்ட்டுக்கும் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஹைட் வெயிட் சார்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹைட்டை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களோட ஹைட் வந்து 181 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. உங்களோட மினிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59 கிலோ இருக்கணும். அதுக்கு அதை விட கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் மெடிக்கலில் அன்ஃபிட் ஆயிடுவீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் 17லேருந்து 20க்குள்ளே இருக்குது அப்படின்னா 72.1 இருக்கணும். 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா 75.4 இருக்கணும். இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது மெடிக்கலில் அன்ஃபிட் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இல்லை ஆர்மியோட வெப்சைட்லேருந்து எடுக்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம். அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல் வந்து ரேலி இருக்கும். அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து நீங்கள் 13 லாங்குவேஜில் எதுலனாலும் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தமிழ், அந்த மாதிரி எதுலனாலும் எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்லேயே எழுதிக்கலாம். ஓகே, கொஷின் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ். ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் 50 கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா 1 hour டைம் கொடுப்பாங்க. 100 கொஷின் கேட்குறாங்கன்னா 2 hours டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தெரியாத கொஷினை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கு கிடையாது. பட் தெரியாத கொஷினை நீங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. 100 கொஷின் இல்லைனா 50 கொஷின், 50க்கு 50 கொஷினுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நர்சிங் அசிஸ்டண்ட்டில் வந்து 50 கொஷின் தான் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 4 மார்க், மொத்தமாக 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, இதில் ஜிகேல 10 கொஷின், ஃபிசிக்ஸில் 5 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 15, பயாலஜியில் 15, மேத்ஸில் 5 கொஷின் கேட்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுடைய கோர்ஸில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. கண்டிப்பாக இதில் நீங்கள் 45 மார்க்கு கிட்ட எடுக்க முடியும். 45 கொஷின் கிட்ட வந்து கரெக்டாக போட முடியும். ஓகே, 50க்கு 45 கொஷின் வந்து உங்களால் கரெக்டாக போட முடியும் மினிமம். அந்த அளவுக்கு வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மாக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 கொஷின், 50 + 50 100 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகே, பார்ட் 1ல் 50 கொஷின், பார்ட் 2ல் வந்து 50 கொஷின். பார்ட் 1 காமனானதான், நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிற மாதிரி. ஜிகேல 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின். ஓகே, ஆனால் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி 1, 2ன்னு சொல்லி 30-20 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து நீங்களாக தான் படிச்சுக்கணும். இதுக்கு யாரும் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் டி ஃபார்ம் இல்லைனா பி ஃபார்மை படித்தப்போ என்ன படிச்சிருந்தீங்களோ அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் மார்க் 100, பட் டோட்டல் மார்க் வந்து 200. ஓகே, நீங்கள் 200 மார்க்குக்கு நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 100 மார்க்கு, பார்ட் 2ல் 100 மார்க் இருக்குதுல்ல, அதில் பார்ட் 1ல் மினிமம் நீங்கள் 40 மார்க் எடுத்தாகணும். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60 மார்க் எடுத்தாகணும். இப்படி எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். பட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமாகவே எடுத்தாகணும். ஓகே, நம்ம கோர்ஸில் நம்ம ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். வீடியோ வேணுமா, ஸ்ட்ராட்டஜி வேணுமா அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா நான் தேவையில்லாமல் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு உண்மையிலே இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். பட் இதில் பார்ட் 2 நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மாக்கு இந்த 2ம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்னிவீருக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே நம்மளோட கோர்ஸில் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே அக்னிவீர்லேயே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே வந்து நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சோல்ஜருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஸோ இதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இதில் 2000க்கு அதிகமாக செலெக்ஷன் ஆயிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சில ப்ரூஃப் காட்டினோம்ல, அந்த மாதிரி வேறு எக்ஸாமில் மொத்தமாக 2000க்கு அதிகமாக நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருப்போம். பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 1499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பை நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஓகே, ஃபோன்பே, ஜிபே இல்லைனா வேறு ஏதாச்சும் யூபிஐ இல்லைனா நெட் பேங்கிங் கார்டு மூலமாக கூட பே பண்ணலாம். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா, டிஃபென்ஸ் அண்டு போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆர்மி டெக் நர்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். நர்சிங் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க இந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அக்னிவீர் படிக்கிறீங்கன்னா இந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது உள்ளே வந்து நான் அந்த 60 டே டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஜிகே, மேத்ஸ், சயின்ஸுக்கு வந்து தனித்தனி வீடியோஸ் ஃபோல்டரில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் வந்து ஃபேஸ் 2 நர்சிங் அசிஸ்டன்ட், அடுத்ததாக வந்து சிப்பாய் ஃபார்மா ரெண்டுக்குமே வந்து ஃபேஸ் 2ல் ரன்னிங் சேம் தான். ஓகே, ஃபிசிக்கல் வந்து சேம் தான். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகே, அப்படி வந்தீங்கன்னா பாஸ், இல்லைனா ஃபெயில். இதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து புல்லப்ஸ் வந்து மினிமம் 6 எடுக்கணும். ஓகே, அடுத்து 9 ஃபீட் டிச் ஜம்ப்பு, அடுத்ததாக ஜிக்ஸாக் பேலன்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. இதில் ஃபிசிக்கலுக்கு மார்க்கு கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ இல்லைனா எக்ஸர்வீஸ்மேன், உங்கள் அப்பா வந்து எக்ஸர்வீஸ்மேனாவோ இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு போனஸ் மார்க்கு, ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. அது நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதில் கூட நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். என்சிசி கேண்டிடேட்டுக்குமே போனஸ் மார்க் உண்டு. ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5 மார்க்கு, பி சர்டிஃபிகேட்டுக்கு 10 மார்க்கு, சி சர்டிஃபிகேட்டுக்கு 15 மார்க்கு, சி சர்டிஃபிகேட் வித் பார்ட்டிசிபேஷன் இன் ரிப்பப்ளிக் டே பரேட் அப்படின்னா 20 மார்க் வந்து போனஸ் மார்க்காக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.